வணக்கம் நண்பர்களே. கந்த சஷ்டி கவசம் பொருள் விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சை குறி. இந்த குறள் வெண்பாக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர்களின் துயர் தீர சூரனுடன் போர் புரிந்த குமரன் திருவடிகளை நினைவில் நிறுத்துவாய் நெஞ்சே என்று பொருள். மனமே ஒருவனின் நண்பன், மனமே ஒருவரின் எதிரி சொல்வதுண்டு, கீதையிலும் சொல்வதுண்டு. அமர என்ற வடசொல்லுக்கு இறப்பில்லாதவர் என்று பொருள். சாவா நிலையை தரும் அமுதத்தை பருகியதால் வானுலகோருக்கு அமரர் என்று பெயருண்டு. சாவா நிலையை பெற்றவரை குறிக்கும் அமரர் என்று சொல் இப்பொழுது வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது ஒரு இடக்கரடக்கல். அமங்கலத்தை மங்கள மொழியால் சொல்லுவது மூத்தோர் வழக்கம். எனவே இன்றைய காலங்களில் இன்னார் அமரரானார் என்று குறிப்பது உண்டு. அந்த அமரர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இறப்பில்லாதவர் என்று பொருள். தீராத துன்பம் வந்தால் இறப்புதான் அதை ஒரு முடிவிற்கு கொண்டு வரும். ஆனால் சாகாத நிலையை பெற்ற அமரர்களுக்கு அதுவும் கிடையாது. சூரனின் குலத்தவரால் தீராத துன்பம் அனுபவித்து வந்தார்கள் மக்கள். அவர்களின் துன்பம் தீர குமரன் அமர் செய்தான். அமரம் என்றால் போர். இச்சொல்லுக்கு சமரம் என்ற பாட வேறுபாடு உண்டு. குமரன் என்ற பெயர் முருகனுக்கு ஏன் வந்தது தெரியுமா? சிவபெருமானுக்கு இளைய பிள்ளை என்பதாலும் என்றும் இளமை மாறாதவன் என்பதாலும் மன்மதனை போன்ற அழகுடையவன் என்பதாலும் முருகனுக்கு குமரன் என்ற பெயர் வந்தது. வேல் என்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்கையை தூண்டுபவன் வேல். இவன் அழகால் இவன் மேல் வேட்கையை தூண்டுவதால் இவனை செவ்வேல், முருகவேல், கந்தவேல், குமரவேல் என்று இவனுடைய திருப்பெயர்களுடன் எல்லாம் வேல் சேர்த்து சொல்வார்கள். இவ்வளவு அழகான திருவுருவம் கொண்ட முருகனின் நெஞ்சை குறி என்று சொல்லாமல் அவனுடைய அடி குறி என்று சொன்னார்கள். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் எங்கும் நிறைந்திருந்தாலும் அடியவர்களுக்கு திருக்கோயில்களே இறையருளை தருவதைப் போல இவன் முழுவதும் அழகியவன் என்றாலும் இவன் திருவடிகளே அடியார்கள் வேண்டுவதை எல்லாம் தருவதால் நெஞ்சே குமரனடி குறி என்று சொன்னார். எனவே சஷ்டி ஓதும்போது முருகனின் திருவடிகளையே நெஞ்சில் நிறுத்தி கவசம் பாட வேண்டும். அதனோட பொருளை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். தேவர்களின் துயர்த்தீர சூரனுடன் போர் புரிந்த குமரன் திருவடிகளை நினைவில் நிறுத்துவாய் நெஞ்சே என்பதே இதன் பொருள். தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.